UFC featherweight divisionோட பாசிபிள் மேட்சப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். UFC 314ல் நியூ UFC featherweight சாம்பியன் அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி இந்த டிவிஷனை டாமினேட் பண்ண ஒரு ஃபைட்டர். நிறைய கண்டெண்டர்ஸ் ஆல்ரெடி ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஃபெதர்வெயிட் ரேங்கிங்ஸில் பார்த்தோம்னா நம்பர் 1ல் மேக்ஸ் ஹாலோவே தான் இருக்காரு. வோல்கனாஸ்கி மேக்ஸ் ஹாலோவேவும் 3 டைம் ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டாங்க. வோல்கனாஸ்கி 3 டைம் இவரை டிஃபீட் பண்ணிட்டாரு. ஹாலோவேட ப்ரீவியஸ் ஃபைட்டில் டொப்போரியாவை ஃபைட் பண்ணி அந்த ஃபைட்லேயுமே நாக் அவுட் ஆயிட்டாரு ஹாலோவே. அதனால் ஹாலோவேக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் தர வாய்ப்பு இல்லை. ஹாலோவே டஸ்டின் போரியரை லைட் வெயிட்டில் ஃபைட் பண்ண போகிறதா ரூமர்ஸ் போகுது. அதுதான் டஸ்டின் போரியாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபைட்டாக இருக்க போதாமா. ரேங்கிங்கில் நம்பர் 2ல் இருக்கிறது டியாகோ லோபஸும் வோல்க்கும் இப்போ தான் ஃபைட் பண்ணாங்க. அதனால் இமீடியட் ரீமேட்ச் வாய்ப்பு இல்லை. நம்பர் 3ல் ஈலியா டொப்போரியா இருக்காரு. டொப்போரியா அந்த டிவிஷன்லேயே இனி இல்லை, அவர் லைட் வெயிட்டுக்கு மூவ் ஆகிட்டாரு. நம்பர் 4ல் மௌசார் ரிவ்லியார், யயிர் ராட்ரிகஸ் 2 பேருமே இருக்காங்க. மௌசார் ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டர். ப்ரீவியஸ் ஃபைட்டில் ஆல்ஜிமென் ஸ்டெர்லிங்கை டிஃபீட் பண்ணார். மௌசாரை ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்டட்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ்லேயே வோல்க்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மேட்சப்னா அது மௌசார் தான். மற்ற டாப் 5 எல்லாருமே வோல்க்கு ரீமேட்சஸ் தான். UFC ஆனால் மௌசாருக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு ரீசன் மௌசார் UFC இன்னும் ஃபினிஷே எடுக்கல. UFC மௌசாரை சாம்பியனாக பார்க்குறாங்களான்னு பொறுத்து தான் அவர் சாம்பியன்ஷிப் ஷாட்டே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மௌசார் வச்சு பேப்பர் யூஸ் எல்லாம் பண்ண முடியுமான்னு எல்லாமே UFC யோசிப்பாங்க. அப்புறம் தான் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கறத பற்றியே நினைப்பாங்க. என்னோட ஒப்பீனியனில் வோல்கனாஸ்கி வர்சஸ் மௌசார் ரிவ்லியாவ் தான் இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்பாக இருக்கும் ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபெதர்வெயிட் மேட்சப் டியாகோ லோபஸ் வர்சஸ் யயிர் ராட்ரிகஸ். இவங்க 2 பேரும் UFC 314 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சண்டை போட்டதை பார்த்துருப்பீங்க. 2 ஃபைட்டர்ஸ்க்கும் பர்சனல் ரைவல்ரியே இருக்கு. யயிரோட ஃப்ரெண்டை டியாகோ லோபஸ் டீம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க போல. அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன்னு யயிர் சொன்னார். யயிர் பிட்புல் ஃபைட்டில் வின் பண்ணதும் வோல்கனாஸ்கி கிட்ட சாம்பியன்ஷிப் ஷாட் கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி தான் யயிர் ராட்ரிகஸ் 2 ஃபைட் லூஸ் பண்ணியிருக்காரு. டியாகோ லோபஸ் வர்சஸ் யயிர் ராட்ரிகஸ் தான் கரெக்டான மேட்சப்பாக இருக்கும். அடுத்து லெரான் மர்ஃபி ஜாஷ் ஹமிட்டை டிஃபீட் பண்ணதும் பிரையன் ஆர்டேகாவை கால் அவுட் பண்ணாரு. ஆர்டேகா லைட் வெயிட்டுக்கு மூவ் ஆகுறேன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. லெரான் மர்ஃபி ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டர் ஃபெதர்வெயிட் டிவிஷனில். பிரையன் ஆர்டேகா மேட்சப் ஓகே தான். இன்கேஸ் ஆர்டேகா இல்லைன்னா லெரான் மர்ஃபி ஆர்னால்ட் ராலன் தான் அவைலபிள் ஆப்ஷனாக இருக்காரு. ஆல்ஜிமென் ஸ்டெர்லிங் மேலே ஃபெதர்வெயிட் டிவிஷனில் ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை போல. யார் அவரை பற்றி பேசுறது கூட இல்லை. ஃபேன்ஸ் அட்டென்ஷன் வேணும்னா ஜீன் சில்வாவை ஃபைட் பண்ணுறது செம ஆப்ஷனாக இருக்கும். ஜீன் சில்வா UFC 314ல் பிரைஸ் மிச்சில் ஃபினிஷ் பண்ணார். சில்வாக்கு நல்ல ஹைப் இருக்கு. இப்போ ஆல்ஜோக்கு ரிஸ்கி ஃபைட் தான், ஆனால் கண்டிப்பாக ஒர்த்தான ஃபைட். ஆல்ஜோ ப்ரீவியஸ் ஃபைட்டில் மௌசார் கிட்ட தோத்துருக்காரு. அதனால டாப் 5ல கண்டிப்பாக அவருக்கு மேட்சப் வாய்ப்பே இல்லை. ஃபெதர்வெயிட் டிவிஷனில் 2 நியூ UFC ஃபைட்டர்ஸும் ஆப்ஷனில் இருக்காங்க. பிட்புல் இப்போ தான் யயிர் கிட்ட தோத்தாரு. ஆனால் இன்ஜுரி எதுவும் இல்லை, குயிக் டர்ன் அரவுண்டுக்கு ரெடின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா ஆரோன் பிகோவை UFC சைன் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபார்மர் பெல்லட்டார் ஃபைட்டர். 13 வின்ஸ் 4 லாஸில் இருக்காரு. 13ல் 11 ஃபினிஷஸ் எடுத்திருக்காரு. லாஸஸ் 4 ஃபினிஷஸில் தோத்துருக்காரு. இப்போ தான் 28 ஏஜ் ஆகுது. UFC வர நல்ல மேட்சப் கொடுத்து புஷ் பண்ணுறாங்களா இல்லை சீக்கிரம் புஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆரோன் பிகோ வர்சஸ் மௌசார் ரிவ்லியா மேட்சப் டிஸ்கஷனில் போயிருக்கு. ஆனால் மௌசார் டீம் சாம்பியன்ஷிப் ஷாட்டுக்கு புஷ் பண்ணுறாங்க போல. பிகோவை 11 to 15 ரேங்கில் மேட்சப் பண்ணி பார்க்கலாம் UFCயில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. பிட்புல் ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான UFC டெபியூட். கரியர் எண்டில் வேறு இருக்காரு. யயிர் ராட்ரிகஸ் கிட்ட மோசமாக தோத்தாரு. UFC யார் கூட மேட்ச் பண்ணுவாங்கன்னே சுத்தமாக ஐடியா இல்லை. பிட்புல் ஒரு பிக் நேம். அதனால மேபி ஆர்டேகா இல்லைன்னா ஆல்ஜிமென் ஸ்டெர்லிங் கூட ஃபைட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபெதர்வெயிட் டிவிஷனோட பாசிபிள் மேட்சப்ஸ் பற்றி என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.